ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நம்ம ஜெனரல் நாலேஜ்ல பார்க்க போறது நேஷனல் ஹைவேஸ் பத்தி. ஸோ நேஷனல் ஹைவேஸ் அதாவது NH4, NH67 சொல்லிட்டு நிறைய இருக்கு. பட் டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினோட செட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ரீஜன்ல இருக்கிற நேஷனல் ஹைவேஸ். ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து இதுதான் நான் கொடுத்திருக்க லிஸ்ட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ NH4 அப்படின்றது நார்த்தன் ரீஜன்ல இருக்கிற தானேல இருந்து நம்ம சென்னை வரைக்கும் கனெக்ட் ஆகிற நேஷனல் ஹைவே தான் NH4. NH5 அப்படின்றது வந்து ஒரிசா டு சென்னை. NH7 அப்படின்றது வாரணாசி டு கன்னியாகுமரி. NH45 வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு தேனி. அதுக்கு முன்னாடி NH7ல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா NH7 தான் இருக்கிறதுலயே ரொம்ப லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே. வாரணாசில இருந்து கன்னியாகுமரியை கனெக்ட் பண்றது தான் NH7. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரிய நேஷனல் ஹைவே எது? அது வந்து NH7 which connects வாரணாசி டு கன்னியாகுமரி. அடுத்து நம்ம பார்க்க போறது NH45 which connects சென்னை டு தேனி. அடுத்து நேஷனல் ஹைவே 46 NH46 வந்து கிருஷ்ணகிரி டு ராணிப்பேட்டை. NH66 கிருஷ்ணகிரி டு பாண்டிச்சேரி. NH68 உளுந்தூர்பேட்டை டு சேலம். NH227 திருச்சி டு சிதம்பரம். NH47A வந்து பாத்தீங்கன்னா எர்ணாகுளம் டு கொச்சின். இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சில கேட்கிற கொஸ்டின். ஸோ அதை தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸை வந்து மனப்பாடமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நேஷனல் ஹைவேஸ்ல கேட்கிற கொஸ்டின், நேஷனல் ஹைவேஸ் ரிலேட்டடா கேட்கிற கொஸ்டினா கண்டிப்பா நீங்க அடிச்சிடலாம். ஸோ இதை வந்து நீங்க ஞாபகமா வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா NH47A எர்ணாகுளம் டு கொச்சின். அதுதான் இருக்கிறதுலயே சின்ன நேஷனல் ஹைவே. ஸோ பெருசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா NH7 வாரணாசி டு கன்னியாகுமரி. இருக்கிற நேஷனல் ஹைவேஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கிறது NH47A எர்ணாகுளம் டு கொச்சின். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜெனரல் நாலேஜ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.